இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும். இது கேரளா லாட்டரி கணிப்பு மட்டுமே. இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது. All the videos on these channels are for Kerala state only. This is Kerala lottery prediction only. There is no gambling here. This video is posted for entertainment purpose only. This channel is only guessing, not betting, just entertainment only. Welcome to our channel, friends. எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ். இப்போ என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோன்னா, வியாழக்கிழமை காருணியா ப்ளஸ் அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீக் அதனுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 107 873. ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா 504. சரிங்களா. 10ஆம் தேதி அடித்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 197 551. சரிங்களா. 551. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றத நீங்கள் தெளிவாக கேளுங்க. கேட்டிங்கன்னா தான் நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் மேட்ச் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல வீடியோ ஃபுல்லாக கேட்டால் தான் உங்களுக்கு புரிஞ்சால் தான் நல்லா ப்ளே பண்ண முடியும். சரிங்களா. கெஸ்ஸிங் எடுத்து ப்ளே பண்ண முடியும், மேட்ச் பண்ண முடியும். அதுக்காக சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த 551க்கு எந்த மாதிரி கெஸ்ஸிங் கொடுத்தோன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நான் இன்னும் வீடியோ போடல, ஏன்னா நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் 511 இதெல்லாம் எடுத்து கொடுத்துருந்தோம். பட் இன்றைக்கி போட டைம் இல்லை, ஸோ அதனால் போட முடியலைங்க. பட் இருந்தாலும் நான் இங்கே சொல்லிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டில் நம்ம ஒரு 5ஆம் நம்பர் பாஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா. பி போர்டில் ஒரு 5 மாதம் ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம 5 பிசியில் வச்சுருந்தோம். சரிங்களா. அதை இங்கே கொடுத்துருப்போம் பாருங்கள். 5 அப்படின்னு சொல்லிட்டு பிசியில் வச்சுருந்தோம். அது ஏபி போர்டு மாறிடுச்சு. சரிங்களா. ஸோ 2 போர்டு டெய்லி நம்ம வின் ஆகும்னு சொன்னோம். நம்ம பி போர்டு 5 ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தோம். சி போர்டு 5 போயிருந்தோம். அவங்க திருப்பி ஏ போர்டுக்கு வச்சுட்டாங்க. அதேமாதிரி இங்கே 1ஆம் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 1ஆம் நம்பர் கொடுத்துருந்து உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்து ப்ளே பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா. அப்படி பார்க்குறப்ப நமக்கு இங்கே பிசி 51 பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு. சரிங்களா. நம்ம இதில் தான் பேசுவோம். நம்ம இங்கே மெயினாக நம்ம கொடுத்த இந்த சி போர்டு ஷார்ட் பண்ணதில் கொடுத்தா தான் சொல்லுவோம். பட் போர்டில் நான் எடுத்து கொடுத்தேன். சரிங்களா. அதிகப்படியாக வந்தது இங்கே கொடுத்துட்டு இப்போ கொடுத்தேன் 51. இங்கே ஒரு பிசியுமே நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா. இங்கே இருக்க பிசி 55 அப்படி ஏபிக்கு போயிடுச்சு. ஒரு பிசியுமே நமக்கு உட்காந்துருக்கு. இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நான் எடுத்து கொடுத்த நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 511 அந்த மாதிரி எடுத்து கொடுத்தேன். இங்கே கூட பார்த்தீங்கன்னா தெரியும் 504ன்னு கொடுத்துருப்பேன். சரிங்களா. 504 5 இதனுடைய பவர் 5. சரிங்களா. ஏபி உட்காந்துருக்கு. பட் நம்ம அதை பிசியில் இங்கே மேட்ச் பண்ணுறோம் டைரெக்டாக. சரிங்களா. நம்ம என்ன வந்ததோ அதை அப்படியே எடுத்து கொடுத்தோம். ஸோ உங்கள்கிட்ட நான் சொன்னது என்ன சொல்லியிருந்தேன்னா, கொஞ்சம் மேட்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு நம்பர் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கன்றதையும் நான் சொல்லியிருந்தேன். 020 நமக்கு வருதுங்க. ஒருவேளை 025 அடிக்கலான்னு சொல்லியிருந்தேன் நான். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 இந்த 0க்கு 5 அவங்க எடுத்துக்கிட்டாங்க. சரிங்களா. அதனால் ஒரு 5 வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா 6 மேப் பண்ணியிருந்தோம். சரிங்களா. கொடுத்துருந்தோம். பவரில் 1ஆம் நம்பரில் போயிடுச்சு. சரிங்களா. மற்றபடி ஒன்றும் இல்லை. நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு 511 எடுத்து கொடுத்துருந்தேன் நான். சரிங்களா. மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமேட்டு 511 எடுத்து கொடுத்துருந்தேன். இன்னொரு நம்பர் எடுத்து கொடுத்துருந்தேன் போர்டில். சரிங்களா. 2 போர்டு பிசி போர்டில் அங்கேயும் பிசி பிஎன்சியில் 5 கொடுத்துருந்தேன் நான். சரிங்களா. பார்த்து தான் தெரியும். ஸோ இதையும் மேட்ச் பண்ணிங்கன்னா ஆல் போர்டு 5 வச்சு நல்லா வின் பண்ணியிருக்கலாம். அதேமாதிரி 5 இங்கே கொடுத்துருந்தோம். ஸோ இங்கே 6ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு வச்சு மேட்ச் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக ஒரு 3D தட்டி தூக்கியிருக்கலாம். ஸோ 2 போர்டு தான் சில பேர் பாஸ் பண்ணியிருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு ரீசன் பிசியில் 5 வந்தது. ஆல் போர்டு எடுத்து ப்ளே பண்ணன்னு சொன்னாங்கன்னா பி போர்டு 5 சொல்லிட்டோன்றதுனால அவங்க அதை வச்சு மேட்ச் பண்ணி சில பேர் வின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஸோ போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் அப்படின்னா வின்னிங் வீடியோ போட மாட்டேன். ஏன்னா அதில் நான் இப்போ மிஷின் நம்பர் அனுப்புனதை நான் பார்க்கல. இப்போ அந்த மொபைலில் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ 2 நம்பராக 3 நம்பராக மேட்ச் ஆனிச்சு. 511 நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. சரிங்களா. எடுத்தேன். அதான் 56 அப்படின்ற மாதிரி போட்டிருந்தோம். அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா. சிங்கிள் போர்டில் ஏ போர்டில் 7ஆம் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பி போர்டில் 5 சி போர்டில் 5 கொடுத்துருந்தோம். ஸோ அது அப்படியே ஏபிக்கு மாறிடுச்சு. ஸோ இங்கே எப்படி பிசி கொடுத்துருந்தோமோ அதேமாதிரி அங்கேயும் பிசியில் தான் வந்தது நம்ம கணக்கு எடுத்து கொடுத்துருந்தோம். அது மாறிக்கிச்சு. சரிங்களா. அது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போர்டு சிங்கிள் போர்டு ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கும். ஏபிலையும் வந்திருக்கு, பிசிலையும் வந்திருக்கு. சரிங்களா. 5 அப்படின்ற ஏபிலையும் வந்திருக்கு. ஸோ 5 பிசியும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கும். சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பவரில் 1 மிஸ் ஆகிருக்கு. ஸோ நான் திரும்ப சொல்லிக்கிறேன். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ அவ்வளோன்னு எதிர் பண்ண வேண்டாம். நீங்கள் பெல் பட்டனை ஓகே கொடுத்து ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வந்து பார்க்குறப்ப வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றத ஃபுல்லாக தெளிவாக கேளுங்க. அப்போ தான் வந்து மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக வந்து டெய்லி ஒரு 3Dக்கு தான் நம்ம பிளான் பண்ணுறோம், சரிங்களா? நம்ம அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கோம். டெய்லியும் 2 நம்பர்ன்றது நம்ம நார்மலாக பாஸ் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட எய்ம் டெய்லியும் ஒரு 3D பாஸ் பண்ணணும், சரிங்களா? ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை, புரியுதுங்க? நான் எல்லாத்துக்குமே நான் வந்து சென்ட் பண்ணணும். பர்டிகுலராக நம்ம ஒரு வீடியோ போட்டோ விளக்கம் சொல்ல முடியாது, ஒரு நம்பராக தான் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ வந்து நம்ம கெஸ்ஸிங்கில் இந்த நம்பர் இப்படி இருக்குது, இது இப்படி வரும் அப்படின்ற மாதிரி நம்ம பேசுகிறோம், புரிஞ்சுப்பீங்க. ஒரு நம்பரை அனுப்பிவிட்டால் அது உங்களுக்கு தெரியாது. அதுக்காக தான் வந்து அந்த அளவுக்கு போடுற அளவுக்கு டைமும் இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன கெஸ்ஸிங்கில் வருதோ, இங்கே என்ன வருதோ தெளிவாக கேட்டு வச்சுக்கோங்க. மிஷின் நம்பரில் வரதை மேட்ச் பண்ணுங்கள். ஏன்னா இங்கேயும் 5 கொடுத்துருக்கோம், அங்கேயும் 5 கொடுத்துருக்கோம். ஆல்போர்ட் ப்ளே பண்ணியிருக்கலாம், ப்ளே பண்ணி எல்லாம் நல்லா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் வச்சு வின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வியாழக்கிழமை காரணிய ப்ளஸ் அதுக்கு உண்டான கெஸ்ஸிங் பார்க்கலாம். சிங்கிள் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் 08297. இதில் என்னென்னா இந்த 297 ரிப்பீட், ஏற்கனவே வந்த நம்பர் தான். நாளைக்கு வந்து ஒரு 9ஆம் நம்பர் அந்த மாதிரி. ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 0527 அப்படின்னு ஒரு பேட்டர்ன் இருக்குங்க, சரிங்களா? 027 0527 அப்படி இருக்கும். அது மாதிரி தான் இந்த மாதம் பூரா அடிச்சுட்டு வராங்க. ஸோ 7ஆம் நம்பர் மட்டும் மிஸ் ஆகுது. ஆனால் 7ஆம் நம்பர் ரொம்ப வந்து ரிப்பீட்டாகவே வந்திருக்கு. எப்போ 5 அடித்தாலும் 7ஆம் நம்பர் வந்திருக்கேன். ஸோ அதுக்காக நாளைக்கு உங்கள் கணக்கில் ஒரு கணக்கு வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் அதை விட்டுட்டு தான் போகிறேன், சரிங்களா? அதுக்காக சொல்கிறேன் 7ஆம் நம்பர். அதேமாதிரி பி போர்டில் 1869, சி போர்டில் 2374 வந்திருக்கு, சரிங்களா? இந்த மாதிரி தான் வந்திருக்கு. இது நான் உங்களுக்கு ஃபைனல் பண்ணியிருக்கேன், சரிங்களா? புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் சொல்லிட்டேன், போர்டில் என்ன வருது, ஃபார்முலா என்ன வருது அதை எடுத்து கொடுப்போம் சிங்கிள் போர்டில். அதில் எது இம்பார்ட்டண்ட்டோ அதை எடுத்து நம்ம இங்கே மேட்ச் பண்ணுவோம், சரிங்களா? ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 089, சரிங்களா? அங்கேருந்து 089 மட்டும் எடுத்துக்கிட்டோம். இந்த 27 ரிப்பீட்னால 2ஆம் நம்பருக்கு மட்டும் நான் போகிறேன். நான் உங்களால் முடிஞ்சால் ஒரு 7ஆம் நம்பர் நீங்கள் வந்து சப்போர்ட்டில் வச்சுக்கோங்க, சரிங்களா? 2ஆம் நம்பர் சப்போர்ட்டில் தான் போட்டிருக்கோம். நீங்கள் 7ஆம் நம்பர் அதனுடைய பவர் தானே வச்சுக்கோங்க. நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அதை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தா நீங்கள் நல்லா மேட்ச் பண்ணிக்குவீங்க. பி போர்டில் 3 நம்பர் தான் 186, சரிங்களா? சி போர்டில் பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர், சரிங்களா? 2ஆம் நம்பர் கண்டிப்பாக வரணும். ஏன்னா ஏற்கனவே 1 அடிச்சு 2ன்னு தான் அடிச்சிருக்காங்க. அப்படி இல்லைனா அப்படின்னா அந்த 2க்கு உண்டான பவர் ப்ளே பண்ணுவாங்க, சரிங்களா? 2க்கு பவர் ப்ளே பண்ணுவாங்க. இல்லைனா இங்கே இருக்கிற இந்த நம்பரில் இருக்கிற ஒரு 7 3 அந்த பேட்டர்ன் வந்ததுனால ஒரு 8ஆம் நம்பர் அதையும் எடுத்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அதை கொடுத்துருக்கேன், சரிங்களா? இது 3 ஒரே செட் ஆஃப் நம்பர் தான். ஸோ இதனோட பவர் 3. ஸோ 2 3 7 4 1 தான் கொடுத்துருக்கோம். 8ஆம் நம்பர் சப்போர்ட்டில் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஏன்னா அது வந்து நம்ம ஸ்பெஷல் சி போர்டில் எப்பயுமே கொஞ்சம் லாங்காக விட்டு அடித்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த நம்பர் வரும். ஸோ ஸ்பெஷல் சி போர்டில் பார்த்துடலாம். அது பார்த்திங்க அப்படின்னா 8ஆம் நம்பர் தான் ஃபஸ்ட்டு வருது, 1ஆம் நம்பர் அப்படியே ரிப்பீட் வருது. ஸோ 4 7 6 சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன் நான், சரிங்களா? ஸோ அது வந்து நம்ம அது ஒரு தனி ட்ரிக் அந்த இது பிடிச்சவங்க இதை எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணலாம். இதையும் நம்ம சார்ட்லேயும் மேட்ச் பண்ணால் மட்டும்தான் வரும். அதை தான் நான் மேட்ச் பண்ணி இங்கே எடுத்திருக்கேன், சரிங்களா? என்னடா சி போர்டில் இங்கே ஒரு 5 நம்பர் கொடுத்துட்டாரு, அங்கே ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்காரு, எல்லாத்தையும் பார்த்தா 10 நம்பர் வந்துடுமே நீங்கள் நினைக்கலாம். அப்படி கிடையாது. இது வந்து நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வர நம்பர், சரிங்களா? இன்னும் 1 மாதம் 2 மாதம் ஆனிச்சுன்னா அதை கொஞ்சம் மாற்றுவேன், சரிங்களா? கொஞ்சம் மாற்றி தான் இது பண்ணோம். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இந்த இயர் மாறிடுச்சு, அதுக்காக சொல்கிறேன். ஸோ ஏற்கனவே 2 வருஷமாக இருக்கிறதா அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம், அடுத்தடுத்து ஃபாலோ பண்ணுறோம். அந்த நம்பர் தான் இது, சரிங்களா? ஸோ இதில் ஒரு நாள் உட்காரும், நம்ம சார்ட்டில் ஒரு நாள் உட்காரும். அப்படி நிறைய ட்ரிப்பு டெய்லியும் பார்க்குறவங்களுக்கு தெரியும், அதுக்காக சொல்கிறேன். ஸோ இதையும் நம்ம சார்ட்டில் வந்ததையும் மேட்ச் பண்ணி தான் இங்கே எடுத்து கொடுத்துருக்கேன், சரிங்களா? சி போர்ட் ஃபைனல் பண்ணியிருக்கேன். என்னென்னா 2, சரிங்களா? 2ஆம் நம்பர், அங்கே இருக்கிற 7 இங்கேயும் 7, சரிங்களா? அங்கே இருக்கிற 8 இங்கேயும் 8, அதேமாதிரி இங்கே இருக்கிற 3ஆம் நம்பர் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இங்கேயும் 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது, அதனால் சப்போர்ட்டில் வச்சுருக்கேன், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பிசி பார்த்துட்டு நம்ம அதுக்கு உண்டான இதை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். போர்டு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். பிசி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பிசியில் பி போர்டில் ஒரு 1ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால 17 63 முடிஞ்சால் ஒரு 83 ப்ளே பண்ணலாம். இங்கே டேரெக்டாகவே இருக்குது. 31 42 59 55 திரும்பவும் ஒரு 5 5 வருது. இன்னும் 2 செட்டு வருதுங்க டபுள்ஸில். ஏன் டபுள்ஸ் மாதிரி தான் விளாண்டுட்டுருக்குறாங்க, அதுக்காக சொல்கிறேன். 72 27 அது ஒரே பேர். 54 99 வருது, சரிங்களா? 99 67, இதில் 66 வருது. அதை தான் நான் 2 பேர் சொன்னேன். அதை கிடச்சா உங்களுக்கு நான் ஃபைனல் பண்ணி கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி ஆல்போர்ட் பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆல்போர்ட் பார்த்துடலாம். ஆல்போர்டில் பார்த்தீங்கன்னா நான் 08க்கு போகிறேன், சரிங்களா?
5ஆம் நம்பர் அடித்ததுனால ஒரு 0 நாளைக்கு ஒரு பவர் மேலே ஏற்கனவே 0 அடிச்சு தான் 5 அடிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் 0 கணக்கில் வருது சரிங்களா. 2 டபுள்ஸ் அப்படின்னு வந்தாவே ஒரு 0 இறங்குறது ஒரு இதாக இருக்குது. இந்த ட்ரெண்டில் அடிச்சுட்டு இருக்கிறாங்க சரிங்களா. இந்த இயரில் ட்ரெண்டு அப்படி தான் அடிச்சிட்ருக்கு சரிங்களா. அதுக்காக சொல்கிறேன், அதுக்காக ஒரு 0 போகிறேன். அதேமாரி ஒரு 8ஆம் நம்பர் போகிறேன். 8ஆம் நம்பர் வந்து நம்ம நிறைய போர்டில் வருது. அது இல்லாமல் லாஸ்ட் வீக் ரிசல்ட்லேயும் 2 8 இருக்குது சரிங்களா. ஒரு 8 இருக்குது, அதனுடைய பவர் 8 இருக்குது. அதுக்காக 8ஆம் நம்பர் போயிருக்கேன் சரிங்களா. இப்போ போர்டு ஃபைனல் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். போர்டு ஃபைனல் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஏ போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் எனக்கு 0 சரிங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க. திரும்ப சொல்கிறேன், 0 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதேமாதிரி 8 0 வந்து ஸ்ட்ராங்காக வருதுனால ஸ்டார் போட்டேன். பார்த்துக்கோங்க, ஏ போர்டில் மீண்டும் ஒரு 0 வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது சரிங்களா. அதான் சொல்கிறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் சப்போர்ட்டில் இருக்கிற 2ஆம் நம்பருக்கு போகிறேன் சரிங்களா. இந்த 2 நம்பர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா 2 அந்த 9ஆம் நம்பர்ன்றது அடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் அதையும் கணக்கில் வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு ஒரு 9 கூட டபுள்ஸ் வரலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சரிங்களா. கணக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 9ஆம் நம்பர் தான் இங்கே இருக்கும் சரிங்களா. 9 இருக்கும். ஸோ அதுக்காக சொல்கிறேன், நான் அந்த ஒரு விஷயத்துக்காக சொல்கிறேன். நானும் 9 பிசியில் கொடுத்துருக்கேன், அந்த ஒரு ரீசனுக்காக சொல்கிறேன். ஸோ 9ஆம் நம்பரை மட்டும் விட்டுட்டு மீதி நம்பர் நான் சப்போர்ட்டில் இருக்கிற 2ஆம் நம்பர் போகிறேன். அடிச்சிருக்காது, பட் இருந்தாலும் திரும்ப ரிப்பீட் ஆகிறதுனால நாளைக்கு இறங்கலாம். அப்படி இல்லைனா 7ஆம் நம்பர் சரிங்களா. 2 அல்லது 7 அதுக்கு போகலாம். 0 8 2 அல்லது 7 3 நம்பர் மார்க் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஒரு நம்பர் விட்டுருக்கேன், அது உங்கள் கணக்கில் வந்தால் விட்டுறாதீங்க. அதேமாதிரி எப்பயுமே நம்ம சென்டர் போர்டு வந்து 3 நம்பர் கொடுப்போம். அப்போ தான் நம்ம 3D மேட்ச் பண்ண முடியும். அதில் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு சரிங்களா. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ நான் இங்கேயும் வந்து ஒரு நம்பர், நான் அங்கே ஒரு நம்பர் குறைச்சனால இந்த நம்பர் நான் இங்கே கொடுத்துட்றேன் சரிங்களா. ஸோ இது தனியாக எடுத்து எழுதிடுறேன். உங்களுக்கு புரியல அப்படின்னா கடைசியாக நான் தனியாக எடுத்து எழுதுவேங்க, அப்போ பார்த்துக்கலாம். அதேமாரி பார்த்தீங்கன்னா சி போர்டில் ஒரு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு நிறையா இருக்குங்க. ஏன்னா 2ஆம் நம்பர் தான் ரிப்பீட்டாக வருது. அதனால தான் நான் ஏ போர்டில் கூட ஒரு 2 கொண்டு போயிருந்தேன் நான் சரிங்களா. 2க்கு அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு 7ஆம் நம்பர் இருக்குது சரிங்களா. ஒரு 7ஆம் நம்பர் இருக்குது. ஸோ 7 அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 8ஆம் நம்பர் இருக்குங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் அங்கே அடித்த 3ஆம் நம்பர் அப்படியே ரிப்பீட் வருது சரிங்களா. அது ஒரு வேளை மிஷின் நம்பரில் இறங்கிருச்சு அப்படின்னா 4ஆம் நம்பருக்கு அவங்க போகலாம் சொல்லிடுறேன். அதேமாதிரி ஒரு 1ஆம் நம்பர் இங்கே ரிப்பீட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இங்கே எழுதுகிறேன். ஒரு 1ஆம் நம்பர் ரிப்பீட் இருக்குன்னா, ரிப்பீட் வந்தால் தான் நம்ம ரிசல்ட்டை நிறையா மிஸ் பண்ணுவோம். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா தட்டி தூக்கிடுங்க 1ஆம் நம்பரை சரிங்களா. சி போர்டில் அதை நான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து அதை மார்க் பண்ணி கொடுத்துட்றேன் சரிங்களா. ஃபஸ்ட் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா அப்படின்னா நான் ஒரு 2ஆம் நம்பர் போகிறேன் சி போர்டு சரிங்களா. செகண்ட் ஆப்ஷனாக போகிறது பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் நம்பர் போகிறேன். 3ஆவது ஆப்ஷனாக போகிறது 7ஆம் நம்பர். ஸோ 4ஆவது ஆப்ஷனாக நான் 3ஆம் நம்பர் போகிறேன். அது இம்பார்ட்டன்ட் போடாமல் மட்டும் பாருங்கள். 4 நம்பர் மார்க் பண்ணியிருக்கேன். மிஷின் நம்பரில் ஒரு நம்பர் இறங்குனா அதோடைய பவர் விட்டுட்டு அடுத்த நம்பர் நம்ம ப்ளே பண்ணிக்கலாம் சரிங்களா. அது ஏற்கனவே நான் ட்ரிப் சொல்லிட்டேன். ஸோ அதுக்காக சொல்கிறேன் சரிங்களா. இப்போ நம்ம ஆல் போர்டு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏபிபிசிஎஸ்சி பார்த்துடலாம். ஏபிபிசிஎஸ்சியில் 84 சரிங்களா. 8ஆம் நம்பர் ஆல் போர்டில் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு 4ஆம் நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி நிறைய கணக்கில் மேட்ச் ஆகிருக்கு. 984 அந்த மாதிரி அதுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ 84 75 ஒரு 5ஆம் நம்பர் ரிப்பீட் வந்து அது 7ஆம் நம்பர் கூட தான் சேருது. 26 சரிங்களா. 26 21 கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த பேர் நிறையா வந்திருக்கு. 2 5 அடித்தாவே இந்த மாதிரி தான் வந்திருக்கு. 2ஆம் நம்பர் அதிகம் வந்திருக்கு. சரி, நான் 2ஆம் நம்பர் கொண்டு போயிருக்கணும். நான் 2ஆம் நம்பர் நிறையா ரிப்பீட் வந்ததுனால நான் விட்டுட்டேன் சரிங்களா. ரிப்பீட் எல்லா போர்ட்லேயும் ரிப்பீட் வந்திருக்கு. ஏற்கனவே அடிச்சிட்டாங்க அப்படின்றதுனால சரி இப்போ மாற்றி அடிப்பாங்க இந்த ஜனவரியில் அப்படின்னு யோசிக்கிறேன். அதேமாதிரி 94 95 67 65 73 52 பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். யாராவது முடிஞ்சால் எங்களால் ரொம்ப ப்ளே பண்ண முடியல, பிசியிலையாவது ஒரு 52 ப்ளே பண்ணுங்க சரிங்களா. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை தான் நான் ஃபஸ்ட்டு 3Dயாக உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் சரிங்களா. ஸோ இப்போ 3D பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா. 3D ஏபிசி நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 752. இப்போ தான் 52 பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதேமாதிரி ஏ போர்டில் 7ஆம் நம்பர் மேட்ச் பண்ணியிருக்கேன் சரிங்களா. நான் 2ஆம் நம்பர் அங்கே சொல்லியிருந்தேன், ஆனால் நான் இங்கே 2ஆம் நம்பர் இங்கே வந்ததுனால ஸோ டபுள்ஸ் வராமல் அதன் பவர் வந்துச்சுன்னா 7ஆம் நம்பர் வரும் நான் இங்கே கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ இதுக்காக தான் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்க சொல்கிறது, தெளிவாக கேட்க சொல்கிறது. ரீசன் சும்மா 752ன்னு வச்சுட்டு என்னப்பா அங்கே மேலே வந்து 0 9 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, நீங்கள் அப்படியே மேட்ச் பண்ணலாம். அதேமாதிரி பி போர்டு 1 தான் கொடுத்துருக்காரு, இங்கே 5 வருது அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். நம்ம கணக்கில் வந்து அதை எடுத்து கொடுக்குறோம். ஸோ அப்படி கொடுக்கும்போது அதுக்கு உண்டான விளக்கத்தை நான் இங்கே கொடுக்குறேன் சரிங்களா. அதனுடைய பவர் வந்தது நான் போடுங்கன்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். 752. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 363 சரிங்களா. அந்த 3 அந்த அடுத்த ரிசல்ட் இருக்குது இல்லைங்களா, காரணம் லாஸ்ட் வீக் ரிசல்ட்டுக்கு 363.
அதே மாதிரி இந்த 75 திரும்ப இங்கே இந்த பக்கம் வருது. ஏன்னா இப்போ இன்றைக்கி அப்படி தான் நேற்று அப்படி தான் விட்டோம் சரிங்களா. 55 நம்ம வந்து பிசியில் கொடுத்துட்டு அது ஏபியில் அடிச்சிருச்சு. ஸோ 475. அதேமாதிரி 88 சொல்லியிருந்தேன், 883 அதான் 83 போட சொல்லியிருந்தேன். அதேமாதிரி 884 889 அதனுடைய பவர் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி 717 கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 727 வர மாதிரி தான் தெரியுது நாளைக்கு சரிங்களா. இந்த நம்பர் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்னால சொல்கிறேன். இந்த ஒரு செட் அப்படியே இம்பார்ட்டன்ட் தான். 062 717 062 062 தான் வந்து நான் 42ன்னு மாட்டுக்கேன். அது 42 நம்ம பிசியில் கொடுத்துருப்போம். அதேமாதிரி 773ன்னு கொடுத்துருந்தோம். அதேமாதிரி 331 அப்படின்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள். மார்க் பண்ணுற ஒரே இதுதான் அது சரிங்களா. 7க்கு பதிலாக நான் 3ஆம் நம்பர் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி 884 இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 752 அதனுடைய பாக்ஸ் இங்கே கொடுத்துருப்பேன் 725ன்னு. ஸோ பார்த்துக்கோங்க. அதேமாரி 173 கொடுத்துருக்கேன் நான். 842 கொடுத்துருக்கேன் பாருங்கள். இங்கே 742 கொடுத்துட்டு இங்கே 842 கொடுத்துருக்கேன். ஸோ 42 52 அந்த மாதிரி வரத்துக்கான வாய்ப்பு நிறையா தான் இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ வந்து இந்த ஒரு நம்பர் வேணா கூட நான் மாற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 642 62 கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து நான் ஒரு 642 கூட போகிறேன் நான் சரிங்களா. 642. ஸோ அப்போ 42 பேஸ்லேயும் இருக்குது, 52 பேஸ்லேயும் இருக்குது. பார்த்துக்கோங்க. அப்போ சீபோர்டு வந்து நம்ம 2ஆம் நம்பர் அப்படின்ற மாதிரி நிறைய மேட்ச் பண்ணியிருக்கோம் சரிங்களா. 2ஆம் நம்பர் கூட என்னென்ன உட்காருதோ அந்த மாதிரி பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. திரும்ப நான் சொல்கிறேன், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போ போர்டு ஃபைனல் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ டைம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ டப்புன்னு பண்ணிடுறேன். அங்கே பார்த்து உங்களுக்கு புரியல அப்படின்னா இங்கே எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஏ போர்டில் 0 9 2 7ஆம் நம்பர் இங்கே நான் 3Dயில் கொடுத்துருக்கேன். பி போர்டில் 1ஆம் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியங்க சரிங்களா. 8 6 அதேமாதிரி சி போர்டில் நான் ஏற்கனவே கொடுத்த மாதிரி 2ஆம் நம்பர் கொடுத்துருக்கேன், 8ஆம் நம்பர் கொடுத்துருக்கேன், 7ஆம் நம்பர் கொடுத்துருக்கேன், 2 8 7 ஒரு 3ஆம் நம்பர் போயிருக்கேன் சரிங்களா. வேணும்னா உங்களுக்கு ஒரு ரிப்பீட்னா ஒரு 4 1 வந்து போட சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். இதுதான் போர்டு ஃபைனல் பண்ணிட்டேன். அங்கே கன்ஃபியூஸாக இருந்துச்சு, இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக ஒரு 3D வின் இருக்குது சரிங்களா. கண்டிப்பாக நாளைக்கு தட்டி தூக்குவோம்னு நினைக்கிறேன். மிஸ்ஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நான் கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு அடித்து சொல்லிடுறேன் சரிங்களா. ஸோ எல்லோரும் நாளைக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, தேங்க்யூ. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, தேங்க்யூ.